Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom Stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்பியா பன்னீர் ஃபிங்கர்ஸ் பண்ண போறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கிறிஸ்பி பன்னீர் ஃபிங்கர்ஸ் பண்றதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் ரவையை மிக்ஸில போட்டு பவுடரா அரைச்சு வெச்சுக்கோங்க. 250 கிராம் பன்னீரை இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் க்ரஷ்டு பெப்பர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரைச்சி வச்சுருக்கிற ரவை, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் சால்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ நான் போடுறேன். அது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல. மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை இந்த மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பிரெட் கிராமில் போட்டு இந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா பன்னீரும் ரெடி பண்ணி வச்சுருங்க. பிரெட் கிராம்ஸ் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற ப்ரெட்டையே மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டாலே இந்த மாதிரி பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம செஞ்சு சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் பன்னீர் ஃபிங்கர்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஆயில் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ கிறிஸ்பியாக பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
இந்த கிறிஸ்பியான பன்னீர் ஃபிங்கர்ஸை சூடாக சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.